ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லெனின் கிச்சன். ரொம்பவே காரசாரமான மீன் குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி அயில மீன் தான் எடுத்திருக்கேன். என்னம்மா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 3 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, மீடியம் சைஸில் தக்காளி 3, கடுகு, வெந்தயம், மஞ்சள் பொடி, ஒரு பிஞ்ச் அளவு சீரகம், குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் சூடானதும் நம்ம கடுகு போட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் போட்டிருக்கேன் நான். நல்லா சூடானதுக்கப்புறம் தான் கடுகு வெந்தயமும் போட்டால் தான் நல்லா அது வெடித்து வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த ஸ்டேஜில் எண்ணெய் சூடாகிடுச்சு, ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். சூடாகட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு பிஞ்ச் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, அடுத்து வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினது பொன்னிறமாக வந்ததும் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் தக்காளி குழம்பு நல்லா வரும். அடுத்து தக்காளி போட்டு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு வதக்கி விட்டோன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வரும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி அடி பிடிக்காமல் வரணும். நடுவில் வதங்கிட்டு இருக்கும்போது நடுவில் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடணும். தக்காளி மூடி போட்டு வேக வச்சது நல்லா கரைஞ்சி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் அதிகம் சேர்த்துக்க மாட்டிங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டாலே போதும். மிளகா பொடி அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். அப்போ தான் பச்சை ஸ்மெல், அந்த வெடுக்கு ஸ்மெல்லாம் போயிட்டு குழம்பு நல்லாயிருக்கும். கலரும் நல்லாயிருக்கும். குழம்பு ஸ்மெல், டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மிளகா பொடியெல்லாம் கட்டியெல்லாம் நல்லா கரையிற மாதிரி நல்லா கிண்டி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அயில மீன் இருக்குல்ல, அது ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மீன் நல்லா வெந்து வரும். ரொம்ப நேரம் நம்ம விட்டோன்னா மீன் குழஞ்சிடும், உடஞ்சி போயிடும். மீன் போட்டதுக்கப்புறம் அடிக்கடி கரண்டி விட்டு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் விட்டு அதுவே வெந்து வந்துடும். நடுவில் நம்ம கிண்டி விட்டுட்டோம்னா மீன்லாம் உடஞ்சி போயிடும். ஃபைனலி நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு எண்ணெய்லாம் தனித்தனியாக வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல் நல்லாயிருக்கும். குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.